இன்றைக்கி நம்ம வந்துட்டு 4/4ல் வந்துட்டு ஆஃப் பேட்டர்ன் எப்படி வாசிக்கணும்னு பார்க்கலாம். ஆப்போசிட் பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி வாசிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் நாடு எப்படி வாசிக்கிறது. இப்போ அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட் எப்படி வாசிக்கணும்னா நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வாசிக்கிறது. இப்போ இதுக்கு வந்துட்டு சொல்லு பார்த்தீங்கன்னா தா திந்தா திந்தா தின்னா தின், அவ்வளோதான். தா திந்தா திந்தா தின்னா தின், தா திந்தா திந்தா தின்னா தின். கண்டினியூவாக வாசிக்கணும் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இது ஆஃப் பேட்டர்ன் வாசிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஆட் பண்ணுன்னா சொல்ல ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, எண்டில் வந்துட்டு நானா திட்டு வாசிக்கிறேன். நானா எட்டு நானா எட்டு, அவ்வளோதான். அப்போ இதுக்கு வந்து சொல்லு எப்படி வாசிக்கணும் சொல்லணும்னா தா திந்தா திந்தா தின்னானா திட்டு தின்னானா திட்டு. திருப்பி சொல்கிறேன் பாருங்க. தா திந்தா திந்தா தின்னானா திட்டு, தா திந்தா திந்தா தின்னானா திட்டு, அவ்வளோதான். ஒரு தடவை ஃபுல்லாக வாசிக்கிறேன். இப்படி வாசிக்கலாம். இப்போ இதே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சொல்ல ஆட் பண்ணி வாசிக்கணும்னா எப்படி வாசிக்கணும்னா இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி வாசிக்கலாம். இப்படின்னா நம்ம நானா திட்டு வாசிச்சோம் அதுக்கு பிஃபோரா. இப்போ வந்து தனா திட்டு நானா திட்டு. அப்போ பேட்டர்னோட வாசிக்கணும்னா தா திந்தா திந்தா தின் நானா திட்டு ஃபர்ஸ்ட். இப்போ வந்துட்டு தா திந்தா தின் நானா திட்டு நானா திட்டு. நானா திட்டு படும்போது இந்த கீ நோட்டு சேர்க்கலாம், இல்லைனாலும் சேர்க்காம கூட வாசிக்கலாம். நானா திட்டு வாசனை ஓகே, நானா திட்டு வாசனை ஓகே. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. நோட்டை சொல்றேன் பாருங்க திருப்பி. தா திந்தா தின் நானா திட்டு நானா திட்டு. நானா போடும்போது கீ போட்டுக்குங்க. தா திந்தா தின் நானா திட்டு நானா திட்டு. ஃபுல்லாக வாசிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி வாசிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு லீடு வாசிக்கணும்னா எப்படி வாசிக்கணும்னா நான் சொல்றேன் பாருங்க. இப்படி வாசிச்சோம் பார்த்தீங்களா, அந்த நானா திட்டுலேயே வந்துட்டு ஒரு லீடு வாசிக்கலாம். அப்படி வாசிக்கலாம், இல்லைன்னா அப்படி வாசிக்கலாம். ஒன்றும் இல்லை, நானா திட்டு தான் நானா திட்டு தான் நானா திட்டு தான் இப்படி வாசிக்கலாம். இல்லைன்னா தனா திட்டு தான் தனா திட்டு தான் தனா திட்டு தான் இப்படி வேணா வாசிக்கலாம். தனா திட்டு தான் தனா திட்டு தான் தனா திட்டு தான் நானா திட்டு தா, அவ்வளோதான். இப்போ நான் பேட்டர்னோட வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ ஆஃப்ல வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்ச் எல்லாம், அதெல்லாம் நான் அப்படியே கண்டினியூவாக வாசிக்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே ரெண்டு தடவை வாசிச்சிருப்பேன். ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன், ஒரு நானா திட்டு, அப்புறம் ஒரு தனா திட்டு நானா திட்டு, அப்புறமா இந்த லீடு. இப்போ திருப்பி எல்லாமே ரெண்டு தடவை வாசிச்சுட்டு இந்த லீடோட வாசிக்கிறோம் பாருங்க. 1 2 3 4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நோட் பண்ணி வாசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் உங்களால் ஈஸியாக வாசிக்க முடியும். நான் அடுத்த வீடியோவில் இதில் எப்படிலாம் சின்ன சின்னதாக இம்ப்ரூவைஸ் பண்ணி வாசிக்க நான் சொல்கிறேன். அடுத்த பேட்டர்ன் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.